மாணவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இது இங்கிலாந்து தேசத்துல லண்டன் மாநகர்ல மெயினான இடத்துல இருக்கிற ஜான் வெஸ்லி அவருடைய சேப்பல். அந்த சேப்பலுக்கு முன்னால அவருடைய சிலை வைக்கப்பட்டு இருக்கிறாரு. அந்த இடத்திலிருந்து உங்களோடு பேசுகிறேன். யார் இந்த ஜான் வெஸ்லி என்றால் 18ஆம் நூற்றாண்டுல இங்கிலாந்து தேசத்தின் எழுப்புதலுக்காக தேவனால் பயன்படுத்தப்பட்ட ஒரு வல்லமையான பாத்திரம். ஆண்டவர் இந்த தேவ மனிதரை தெரிந்தெடுத்து பரிசுத்தாவினால் நிரப்பி பரிசுத்தத்துக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்து சபைக்குள் ஒரு பரிசுத்தம் காணப்பட வசனத்தை தீவிரமாய் பிரசங்கித்த ஒரு தேவ மனிதர் தான் ஜான் வெஸ்லி அவர்கள். அது மாத்திரம் இல்ல, அவர் குதிரையிலே தான் அந்த காலத்துல பிரயாணப்பட்டு ஊழியம் செய்திருக்கிறார். இப்ப மாதிரி போக்குவரத்து வசதி கிடையாது. குதிரையிலேயே பிரயாணப்பட்டு 2,50,000 மைல்கள் குதிரையிலே பிரயாணப்பட்டு ஊழியம் செய்திருக்கிறார். கிராமங்களிலே போய் வயல்வெளியில் இருக்கிற மக்களுக்கு, தெருவில் இருக்கிற மக்களுக்கு, சுரங்கத்திலே பணி செய்யற ஏழை மக்களுக்கெல்லாம் சுவிசேஷம் அறிவித்திருக்கிறார். சபைக்குள்ளே பரிசுத்தத்தை குறித்து மிக தெளிவாய் பேசி ஆவியானவர் பலத்துவிதமாய் கிரியை செய்து ஒரு பரிசுத்த சேனை எழுப்பப்பட்டு இருக்கிறது. அந்த மாதிரி பயன்படுத்தப்பட்டவர் தான் இந்த ஜான் வெஸ்லி அவர்கள். அவருடைய சிலைக்கு முக்கிய எழுதப்பட்டிருக்கிற வேர்ல்ட் இஸ் மை பேரிஷ், அதாவது இந்த சபை மாத்திரம் இல்ல, முழு உலகம், எல்லா ஆத்மாக்களுமே என்னுடைய, அதாவது சபை மக்கள், எனக்கு இருக்கிற மக்கள் கூட்டம், ஒவ்வொருவருக்கும் நான் சுவிசேஷத்தை அறிவிக்கணும் என்ற தரிசனத்தோடு அவர் சொல்லி இருக்கிறார். அந்த மாதிரி ஒரு தரிசனத்தோடு ஒளி செய்த தேவ மனிதர் தான். அவர் வாழ்ந்த இடம் இங்கு இருக்கிறாரு. அவர் மரித்து 88வது வயதுல மரித்து அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிற அந்த சேப்பலுக்கு பின்பகுதியில அவருடைய கல்லறை இருக்கிறாரு. சரி, இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு என்ன வசனம் சொல்லுகிறார்? வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாய் வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஆண்டவர்களை பார்த்து சொல்லுகிறார், வாசல் பூட்டி இருக்குது, பிசினஸ் வாசல் அடைக்கப்பட்டு போச்சு, வேலைக்கு உள்ள உயர்வு அடைக்கப்பட்டு போச்சு, படிப்புக்கான வாசல் அடைக்கப்பட்டு போச்சு அப்படின்னு கலங்குறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், திறந்த வாசலை உனக்கு முன்பாய் வைக்கிறேன், நான் உனக்காக திறப்பேன், யாரும் அதை பூட்ட முடியாது. உனக்கான ஊழியத்துக்கான வாசலை கர்த்தர் திறக்கும் போது யார் பூட்ட முடியும்? உன்னுடைய பிசினஸுக்கான வாசலை கர்த்தர் திறக்கும் பொழுது யார் பூட்ட முடியும்? உன்னுடைய வேலைக்கான வாசலை கர்த்தர் திறக்கும் பொழுது யார் பூட்ட முடியும்? உன்னுடைய குடும்பம், உன்னுடைய வருமானம், அதுக்கான வழிகளை ஆண்டவர் உண்டாக்கும் போது யார் பூட்ட முடியும்? திறந்த வாசலை வைக்கிறேன், யாரும் பூட்ட முடியாது, பயப்படாதேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு பூட்டப்பட்டிருக்கிறதே நீ கலங்கி நிற்கிறீங்களா? திறக்கப்படும். பூட்டப்பட்ட வாசல் திறக்கப்படும். இந்த தேவ மனிதரை பாருங்க, தேசம் முழுவதுல பிரயாணப்பட்டு கிராமமாய் பட்டணமாய் எல்லா இடத்துல சுவிசேஷத்தை தைரியமாய் அறிவித்து திரள் கூட்ட மக்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஏழைகளுக்கு நன்மை செய்திருக்கிறார். ஆண்டவருக்கு என்று சாதித்திருக்கிறார். உங்களை கொண்டும் செய்வார், உங்களுக்கும் ஆண்டவர் செய்வார். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே மகளே, திறந்த வாசல் உனக்கு வைத்திருக்கிறேன், யாரும் போட்ட முடியாது, பயப்படாதன்னு உங்களை தைரியப்படுத்துகிறார். தைரியமா சொல்லுங்க, ஆண்டவரே எனக்காக நீர் வழிகளை திறக்கிறீர், யாரும் அதை போட்ட முடியாது, இன்றைக்கு திறக்கிறீர், ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. இன்றைக்கு ஒரு அற்புதம் நடப்பதை காண்பீங்க. ஆண்டவரே நீர் கொடுத்த வாக்கு தத்தத்திற்காய் ஸ்தோத்திரம். திறந்த வாசலை எனக்காக, எங்களுக்காக, இந்த மகனுக்காக, மகளுக்காக வைத்திருக்கிறீர், ஒருவரும் போட்ட முடியாது. இன்றைக்கு அற்புதங்களை காணட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன்.